வணக்கம், நான் கண்ணாசி மாதிரி. இது திசை, உங்களுக்கான ஃபேவரட் ஷோ. நம்ம கூட டத்தின் கலாவலி செய்து இருக்காங்க. வணக்கம் டத்தின். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓ, கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியா? பாருங்க எவ்வளவு கோஆர்டினேட்டர் ரெண்டு பேரும். Black white. எப்படி நீங்களும் ஒயிட் நானும் ஒயிட்? அதுதான். ஐயோ, அந்த கெமிஸ்ட்ரியா? டெலிபதி பிசிக்ஸ் என்ன நேரத்துல கொண்டு வருவோம். ஓகே டத்தின், இன்னைக்கு எனக்கு தெரியும் ஒரு அஃப்ளி இதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்ட்டு. உங்களோட ஃபோர்த்தே இல்ல அது நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் கண்ணா. ஓகே, எம்பவரிங் விமன். இந்த டாபிக் எதுக்கு நான் எடுத்திருக்கேன்னாக்கா, நான் சொல்றேன், பட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதான் என்னடா கேட்கலையே நினைச்சேன். அதான் உங்களை கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து அந்த ஈக்குவேஷன் இருக்கீங்களா? ஓகே, இந்த ஆண் பெண் அந்த ஜெண்டர்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு வரமா இல்ல அது ஒரு சாபமா, பிளெஸிங்கா கர்ஸா கண்ணா? ஓ, நல்லா இருக்கு தலைப்பு. பட்டிமன்றத்துக்கு வச்சு நல்லா இருக்கும். வரமா சாபமா, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது ஒரு மாதிரியான உணர்வு தானே, அதை அனுபவிச்சாதான் தெரியுமோன்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. அதாவது ஆணா இருக்கிறப்ப அவங்களுக்கு தனி ரோல் இருக்கு, பெண்ணா இருக்கிறப்ப அவங்க தனி ரோல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால எனக்கு அது வரம் சாபம் அப்படின்னு அது அந்த பிரிச்சது வந்து உங்களுக்கு அப்படி நீங்க அதை பார்க்கல. ஓகே ஓகே, அதுதான் என்னுடைய பார்வை. அவங்க ரோல் அவங்க சரியா செஞ்சுட்டா சரியா இருக்குமோ அப்படின்ட்டு. மேபி இன்னைக்கு நம்ம சேட் பண்ண போறது, இந்த பாட்காஸ்ட் சேட் பண்றது மேபி உங்களுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா, ஜெனரலி விமன் எடுத்துட்டோம்னாக்கா தே கோ த்ரூ அ லாட் கண்ணா, மோர் தென் அ மேன். அவங்க வந்து யூஸ்வலி ஐ சி அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் கலீக்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஷிப் இருக்கலாம். நம்ம சில லேடிஸ் பார்க்கவும் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு லாட் ஆஃப் திங்ஸ் தே கோ த்ரூ, ஸோ சம்டைம் ஐ ஃபைண்ட் தட் தே ஆர் டேக்கன் ஃபார் கிராண்டட், நாட் அப்ரிஷியேட்டட். ஸோ ஏன்னா அவங்க செய்கிற அந்த சில ரோல் வந்து மோர் தென் வாட் average person can handle, human being can handle. அவங்க செய்கிறாங்க பாருங்க. ஸோ I think it's time for people to start appreciating lah. Sometimes simple things like ஒரு thank you also can mean a lot. அப்போ நீங்கள் thank you சொல்கிறீங்கன்னா you appreciate her, right? Rather than ஏன் இதை செய்யலையா அதை செய்யலையா, அந்த மாதிரி. So ladies go through that quite a lot. So I think it's time for us to take a stock of that. ஒரு சமையல் சரியில்லைனா கூட முக சுண்டக்கா மாதிரில போயிடும். ஆமா, நம்ம கேமராமேனும் அப்படிதான். ஸோ நம்ம இந்தியன் கம்யூனிட்டி எடுத்துட்டோம்னாக்க அது வந்து கொஞ்சம் பயஸ் தான் கண்ணா. ஆண்கள் வந்து நான் பார்த்துறேன் ரீசென்ட்லி இந்த கல்யாணத்துல எல்லாம் பேச்செல்லாம் வரும்போது, ஆண்களுக்கு வந்து அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், ஆணுக்கு வந்து படிப்பு கூட இருக்கணும், சம்பளம் கூட இருக்கணும், பெண்ணு கொஞ்சம் குறை. why you want to think like that? அது ஏன் அதை வந்து கூட வச்சிருக்கீங்க, அதை இது குறைவா வச்சிருக்கீங்க? தட் மீன்ஸ் நீங்க ஜெண்டர் வித்தியாசம் பார்க்குறீங்க தானேன்ட்டு. அதுல வந்து வரக்கூடாது. ஓகே, and then different rules la, ladies na எல்லாம் கத்துக்கணும், men na noni, a lot of biasness அப்படிதான் இருக்கு. நம்ம சமுதாயத்துல இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அப்படிதான் இருக்கு. லைக் நான் புள்ள வளர்க்குற விஷயத்துல கூட நீங்க பாருங்க, ஜெனரலி ஐ ஹர்ட்ல பெரியவங்க சொல்றது, அந்த புள்ளைய சரியா வளர்க்கலன்னா அம்மா கிட்ட தான் போய் நிற்கும் அந்த தப்பு. அப்பா the blame will go to the mother. அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நான் வளர்த்திருக்கேன். Yeah, so அது வந்து ஒரு challenge, unnecessary challenge on the women, right? Why don't they take it as okay, equal responsibility? Maybe mother will do something, father will do something. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் நான் பார்க்குறேன் கண்ணா நம்மளோட இந்தியன் சமுதாயத்தில். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து 2018 ஒரு முக்கியமான அவார்ட் கிடைச்சிருக்கு. அந்த அவார்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, அது விமன் ஐகான்ஸ் அவார்ட் 2018. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பர்க் சிங்கப்பூர் அதை காண்டாக்ட் பண்ணாங்க, மலேசியால அந்த அவார்ட் ஷோ. அதில் வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க சாதனை பண்ண லேடிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அப்போ வந்து நான் மார்க்கெட் ரிசர்ச் சைட்டில் பிரசிடென்ட் இருந்ததுனால என்னைய ஸ்பாட் பண்ணாங்க. அண்ட் தென் தே லுக் அட் ஆல் மை கான்ட்ரிபியூஷன் அண்ட் தே ஆஃபர் த ரோல். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ரெக்கக்னிஷன் கண்ணா. ஸோ அங்கே வந்து அந்த நெட்வொர்க்கிங் செஞ்சு நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஐ மீன் அ லாட் ஆஃப் அதர் லேடிஸ், சக்ஸஸ்ஃபுல் லேடிஸ், அவங்க எல்லாம் சாதனை பண்ணவங்க, அவங்களும் அவார்ட்ஸ் வாங்கினவங்க தான் பாருங்க. அப்போ நிறைய நெட்வொர்க்கிங் சர்ச்சில் ஒன் திங் ஐ லேர்ன் கண்ணா, தட் சக்ஸஸ்ஃபுல் விமன் go through a lot more than successful men. ஓகே, why? பிகாஸ் அவங்க ஷேர் பண்ண விஷயத்துலேருந்து எனக்கு தெரியும் இதெல்லாம் men don't go through. Why women have to go through extra all this to be successful? And so அந்த it's very tough கண்ணா, very very tough. I think வெறும் இந்தியன்ஸ் மட்டுமா இல்லை, எல்லா ஜெனரலி இல்லை, பொதுவாகவே லேடிஸ் ஜெனரலி அப்படி தான் இருக்குது. ஸோ அங்கே அவார்ட் வாங்கினவங்களும் எல்லா ரேசஸும் இருந்தாங்க. ஸோ ஐ saw that, and then one thing I realized, one thing நான் பார்த்தது வந்து, behind every successful man there is a woman சொல்லுவாங்களே, அதே மாதிரி behind every successful woman there is a man சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டு மேன், my father and my husband. So அது வந்து quite obvious in many of the women. Of course some are self-made, but many have mentioned. So அதனால I think it's time that we bring this topic up because we need the men's support.
the men and women ரெண்டு பேரும் ஒத்துழைச்சா தானே வந்து ஒரு சாதனை பண்ண முடியும், ரைட்? ஸோ அதனால தான் கண்ணா அந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பெண் ரைஸ் பண்ணும்போது அந்த பெண் மட்டும் ரைஸ் பண்ணல, அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் மட்டும் ரைஸ் பண்ணல, அந்த என்டையர் சொசைட்டி ரைஸ் பண்ணுவாங்க. அந்த குடும்பமே, அந்த சொசைட்டி, அந்த whatever segment the woman is எல்லாம் ரைஸ் பண்ணும். ஸோ அதனால தான் கண்ணா இன்னைக்கு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது வந்து வரமாக தான் பார்க்குறேன். நல்ல அப்பா, நல்ல கணவர். ஸோ இதை விட வேற என்ன வேண்டும்? நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்கல்ல, இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் வேற என்ன கவுண்டர் போடணும்ட்டு. ஸோ இன்னைக்கு நான் கூட சொல்ல போறேன் உங்களுக்கு, உங்க மைண்ட் அப்படி கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண வைக்க போறேன். No, that's not the purpose. The purpose is to share lah. So I think the whole society has to be empowered, right? So it starts from allowing also the women to rise. Then அதுதான purpose. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த உலக அளவில் பார்க்குறப்போ, பொதுவாக நம்ம பார்க்குறப்போ ஸ்டில் அந்த வித்தியாசங்கள், அந்த வேறுபாடுகள் இருக்குதுங்களா, ஆண் பெண் அப்படின்னு? அது ஆப்வியஸாக தெரியுது கண்ணா. இங்கே பாருங்க, ஆண் வந்து as they grow bigger, right, அவங்களுக்கு வந்து மசில்ஸ் வரும், ஹேர் பெண்களுக்கு இருக்காத இடத்துல எல்லாம் அவங்க ஃபேஷியல் ஹேர்லாம் வரும். அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் கூட, பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் கூட. ஆண்கள் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், விமன் வந்து இமோஷனலி ஸ்ட்ராங். அந்த டிஃப்ரென்சஸ் இஸ் தேர். ஸோ மேபி அதனால தான் அது வந்து டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி அது வந்து அந்த காலத்துக்கு அது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ரொம்ப. பட் இப்போ அதை மாற்றி ஆகணுக்கண்ணா, பிகாஸ் அந்த சேஞ்சஸ் மாறிட்டு வருது, ரைட்? ஸோ அது நம்ம ஃபிசிக்கல் லெவல்லே இருக்கக்கூடாது, நம்ம கண் பார்வையில் மட்டும் இருக்கக்கூடாது. வி மஸ்ட் கோ பியாண்ட்ல கண்ணா. And then வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட எடுத்துக்கிறங்க, அவங்க நிறையா புக்ஸ்லாம் கூட வெளியாக்குனாங்க. men are from Mars, women are from Venus. அதை கூட நான் அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. that women are stereotyping, men are stereotyping. அதெல்லாம் இஸ் obvious in எல்லா கம்யூனிட்டி, but that's fine. that's maybe நம்ம ஃபன்னாக கூட எடுத்துக்கலாம் அது எல்லாத்தையும். but we really have to get to the serious matter. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து ஆண் பெண் அப்படின்ட்டு வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு மேல் இருக்கீங்க, நாங்கள் வந்து இவர்த்த பேரில் தான் மேல், ஆனால் நீங்கள் வந்து ஃபீமேலாக. வா, புது மீனிங் கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா நாங்க செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம், அதாவது நீங்க வந்து பிரசவிக்கிறீங்க, இன்னொரு உயிரை நீங்க வந்து கொண்டு வரீங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், you are always male. ஸோ அந்த பெண் கூட பாருங்க, அந்த ஆண் எல்லாமே அந்த பெண்ணால் கன்சீவ் பண்ணி டெலிவர் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பெண் எல்லாமே அந்த ஆண் cannot have a baby, right? So அந்த rule is already there, right? So the differences are already there. Okay, just because they go through pain doesn't mean அவங்க எப்பவுமே அந்த இமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், must go through the pain, not necessary, right? So அதெல்லாம் மறணும். ஒரு குடும்பத்துக்கு அஸ்திவாரமே பெண்கள் தான் சொல்லுவாங்க. அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட எம்பவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தலைப்பு தான் இன்னைக்கான திசையில் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆகடுத்து இது உண்மையிலேயே ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு தலைப்பு, என்ன கேட்டாலே. ஏன்னா நான் ஒரு அம்மா பையன், இல்லை எல்லாருக்கும் ஒரு பெண் லைஃப்ல இருக்கணுமே, அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ மனைவியோ. ஆமா, அதுவும் இல்லாமல் இப்போ அந்த காலத்துல மாற்றங்கள் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு சொல்றாங்க. அந்த இவல்யூஷன் எப்படி நீங்க பாக்குறீங்க பெண்கள் மத்தியில? பெண்கள் ஆண்கள் ரெண்டையும் சேர்த்தா தான் அந்த டாபிக்கே வருது. இந்த ஜெண்டர்னு எடுத்தா ரெண்டு பேரையும் பேசணும்ல. அந்த காலத்துல வந்து ஆண் வந்து நம்ம பழைய எபிசோட் நான் சொல்லும்போது அந்த அவங்க வெளியே போய் ஹண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, ரைட்? இந்த சாப்பாடு, ஏன்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் வெளியே உலகத்தை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க. லேட்டர் ஆன் அதே வந்து சம்பாரியத்தை கொண்டு வந்த மாதிரி, பணம் கொண்டு வந்த மாதிரி லேடிஸ் வீட்டில இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ விமன் வந்து வீட்டில் எம்பவர்மெண்ட், மேன் வந்து அவுட் சைட் எம்பவர்மெண்ட். அப்படிதான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்போ okay, but evolution already happened kanna. A lot of things has happened. பாருங்களேன், அந்த even the human intelligence கூட பாருங்க, அந்த காலத்தில் வந்து அப்சர்வேஷனில் தான் வாழ்ந்தாங்க. இப்போ ஹண்டிங் டேஸ் கூட பாருங்க அப்சர்வேஷன், அப்புறம் போக அது சூப்பர்ஸ்டிஷனாக மாறிச்சு அவங்களுக்கு. இப்போ மழை வந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது எதுக்கு மழை வருதுன்னு. அப்புறம் சூப்பர்ஸ்டிஷன், செடி அசிஞ்சிச்சுன்னா மழை வரப்போகுதுன்ட்டு ஒரு சும்மா ராங் கனெக்ஷன், சூப்பர்ஸ்டிஷன். அப்புறம் அறிவு வளர்ந்துச்சு மனுஷனுக்கு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துச்சு. ஓகே, அப்புறம் விஸ்டமாக மாறினாங்க, வாய்ஸாக மாறினாங்க. இப்போ பாருங்க இன்டெலிஜென்ஸ் world, right? Time has changed. அந்த physical world வந்து இப்போ இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டோம், ரைட்? ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த ஜெண்டரில் ஒரு இம்பேக்ட் இருக்குது. அப்புறம் அந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நாட் ஒன்லி த வே அவங்க சாப்பாடு கொண்டு வந்து எப்படி இந்த ஸ்பீசிஸ் வாழ்ந்துச்சுன்னா, த அதர்ஸ் திங்ஸ் ஓசோ கண்ணா. அந்த காலத்தில் வந்து மனுஷனை வந்து மற்ற திங்ஸ் அவங்கள எஃபெக்ட் பண்ணுச்சு. ஓகே, முதல்ல ஏலியன்ஸ்னாங்க, அப்புறம் டைனோசார்ஸ் சொன்னாங்க, அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ், அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நேச்சர்ஸ் கொடுத்த அந்த டிசாஸ்டர், அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்க. அப்புறம் லேட்டர் மனுஷனாவே உருவாக்குனாங்க அவங்களுக்கு சொந்த ப்ராப்ளமே. அதுக்கப்புறம் எம்பையர்ஸ், டைனசிஸ்லாம் உருவாச்சு. ஸோ அந்த வார்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது ரிலீஜியஸாக இருக்கலாம், ட்ரேடாக இருக்கலாம், அந்த வார்ஸ் அது மனுஷனை உருவாக்குனாங்க. ஸோ அதை அவங்க சர்வைவ் பண்ணி வந்தாங்க, ரைட்? ஸோ அந்த வார்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்க மிஷின் உள்ள ஸ்பேஸில் இப்போ இருக்கிறோம், மிஷின் கூட போராடுறோம். ஸோ இந்த ஹோல் திங் நீங்கள் பாருங்க, அங்கே வந்து அந்த ஜெண்டருக்கு இடமே இல்லை. இஸ் ஹவ் as a ஸ்பீசிஸ் நம்ம எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம், ரைட் or நாட்? ஸோ ஐ திங்க் அந்த மாறுதல் ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இதில் வந்து திஸ் நத்திங் இன் பிட்வீன், ரைட்? அது வந்து இந்த ஃபைட், the
society or the people are putting up with, isn't it? அன்னைக்கான அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து உடனுக்குடனே நமக்கு தெரியும். ஏன்னா மேபி அது அந்த பக்குவம் ஒன்றும் வராமல் இருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கான மாற்றங்கள் வந்து நிறைய தெரிய ஆரம்பிக்குது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஓகே, நான் என்ன கவனிச்சிருக்கேன்னாக்கன்னா, ஐ திங்க் த ரிசர்ச் ஆல்சோ ஷோட் திஸ், அந்த ரோல் ஆஃப் அ மேன்னா இப்படித்தான், விமன்னா இப்படின்னா, அந்த கிளியர் டிவிஷன் வந்து பிளராக வந்துட்டு இருக்கு. தட் மீன்ஸ் there's no clear division இப்படின்ட்டு. அண்ட் தென் ரோல் ரிவர்ஸாக போகுது. நான் சொல்லலை, சம் ஆஃப் மை பாஸஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து பார்த்துக்குவாங்க. அது இங்கே மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் அந்த மாதிரி தான். ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. பிகாஸ் அந்த ஸ்பெஷலிசம். ஸோ ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி. ஓகே, ஸோ இந்த ரோலும் மாறிட்டு வருது பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் வேலையை எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ மென் ஹஸ் கான் இன் டு ஸ்பேஸ் தட் விமன் யூஸ் டு பி நோ கண்ணா, லைக் ஹேர் கட், க்ரூமிங், அதெல்லாம் மென் இருக்காங்க, ரைட்? அண்ட் விமன் எடுத்துக்கிட்டா தேர் கோயிங் இன் டு மிலிட்ரி, தேர் கோயிங் இன் டு engineering, construction, into space, yeah, science and all that. No, and then looks பாருங்க, men are going into skin care, you know, they are going into cosmetics. அந்த metrosexual அதுல வந்தது தான் அந்த டைம்ல தான். Women are wearing more suits ready now, you know, man ஓட look and the haircut வந்து ஷார்ட்டா man மாதிரி, you know. And then men வந்து ஜாப் பாருங்க, they are going into women area. ஃபிசிக்கலாக இருந்தாலும் இமோஷனல் சைக்காலஜியாக இருக்கலாம், இல்லை கைனியாக இருக்கலாம், வெரி கம்பேஷனேட் டாக்டர்ஸ், you know, men. அதே மாதிரி லேடிஸை பாருங்க, மென் ஸ்பேஸ்க்கு அவங்க போகிறாங்க அந்த ஜாப்ஸ். ஓகே, அண்ட் தென் மென் ஆல்சோ கோயிங் இன் டு லைக் எல்டர் கேர், யூனோ, லைக் நர்சிங், மேல் நர்சிங், ரைட்? ஸோ இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம். இதெல்லாம் அந்த வெஸ்டர்ன், பிகாஸ் யூ சி இந்த டெவலப் கண்ட்ரிக்கான வேர் ஏஜிங் ரொம்ப ஹையாக இருக்க இடத்துல வந்து யூ நீட் டு ஹெல்ப், ரைட்? மேல் நர்சஸ் அண்ட் ஆல் தட். அவங்க தான் தூக்கி வைக்க முடியும், லேடிஸால் முடியாது. ஸோ அந்த மேல் நர்சிங் ஆல் இஸ் வெரி, ஸோ ஐ திங்க் த லுக் அண்ட் த ஃபீல் அண்ட் த இமோஷன்ஸ் அண்ட் த ரோல் அதெல்லாம் மாறிட்டு வருது பிட்வீன் மென் அண்ட் விமன். இந்த மாற்றங்கள் லீடர்ஷிப்ல பார்க்கலாமா? லீடர்ஷிப்ல பார்க்கலாம். யூ லுக் அட் லீடர்ஷிப் ஃபார் விமன், அவங்க பாலிடிக்ஸ்ல லீடர்ஸாக வந்தாங்க, கண்ட்ரி லீடர்ஸ், யூனோ, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். You know, அந்த காலத்தில் ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்லாம் லீடர்ஸாக இருந்தால் மென் தான். யூனோ, இப்போ now you look at it, women have become spiritual leaders also. Politics எல்லாம், you know, it's tough battle, but they are already taking up that role already, you know, corporates and all that, and they are into what business entrepreneurship எல்லாம், you know, rich women, no, powerful women. ஆனால் அந்த டைமில் டைனஸ்டிலாம் இருந்துச்சு, the queens, you know, that actually ruled, அதெல்லாம் இருந்துச்சு, you know, but அது வந்து வெரி ரேர் தான் இருந்துச்சு. பட் டுடே you look at it, அந்த ரோல் வந்து not only the men going into the women space, women going to men space, அந்த ரோலும் மாறிட்டு வருது. நல்ல மாற்றம் தானே? நல்ல மாற்றம், யா. That means people are seeing less gender difference, right? So அது good news தான். You know, they are different but less, right? I think இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படி சொன்னாலே எனக்கு என்னமோ அது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஐடியா மாதிரியோ இல்லை வெஸ்டர்ன் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதோ மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பிகாஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அவங்க தான் they are louder, you know, அவங்க ஒப்பீனியன்ஸ் லவுடாக சொல்லுவாங்க, மோர் லிபரல், அதனால தான் யூ கேன் ஹியர் இட். பட் இந்த ஈஸ்டர்ன் வேர்ல்ட்லையும் கூட கண்ணா, இட்ஸ் ஆல் த வேர்ல்ட் தேர். இப்போ பாருங்க, நம்மளோட யோகா எடுத்துக்கிட்டா, இப்போ ஹிந்துயிசம்னு எடுத்துக்கிட்டாங்க, நம்ம 4 வழிபாடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 4 வழிபாடில் நீங்கள் கர்ம யோகா, ராஜ யோகா, ஞான யோகெல்லாம் பாருங்கள், அந்த ஜெண்டரே இல்லைங்க, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. அது பக்தி யோகான்னு வரும்போது அந்த ஆணாவும் பெண்ணாவும் அந்த காடஸை சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. அப்படி சிம்பிளைஸ் பண்ணாலும் கூட அதை வந்து காம்ப்ளிமெண்டிங்காக தான் பார்க்குறாங்க. ஏசி அந்த ஒன்னா தான் சிவன் சக்தி, அந்த டயக்ராம் பார்க்குறாங்க, சிவன் சக்தியை வந்து ஒன்னா தான் பார்க்குறாங்க அந்த ஃபோர்ஸை. அப்படி இல்லைன்னா கூட ஒரு கான்சர்ட்டாக பார்ப்பாங்க. ஓகே, ஒரு சாமிக்கு வந்து அவங்க வந்து கான்சர்ட்னா ஒய்ஃப் மாதிரி, ஏன்னோ. ஸோ யூசி அந்த சாமி நம்ம பார்க்கும்போது தெரியுது, அது வந்து இட்ஸ் அவங்கள வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் ஆர் கம்ப்ளீட், ரைட்? ஸோ சாமியும் அப்படி தான் பார்த்துருக்காங்க பாருங்க. அப்போ அவங்க ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லைங்கிற மாதிரி தான். ஸோ நம்மள வந்து எப்போவுமே இட் வாஸ் தேர், பட் ஸோ ஐ டோன்ட் நோ வேர் த டிஃப்ரென்ஸ் வென்ட் ராங்ல. அதே மாதிரி இப்போ மற்ற சமயத்தை எடுத்துக்கிட்டாக்க, லைக் யூ ஜஸ்ட் லுக் அட் கிறிஸ்டியனிட்டி, மதர் மேரி இருக்கு, ஓகே, அண்ட் தென் யூ ஹேவ் காடஸ் குவான்யின், ரைட்? ஸோ அந்த ஃபீமேல் ஃபிகர் இருக்கேன் மற்ற ரிலீஜன்ஸ், ஈஸ்டர்ன் ரிலீஜன்ஸ் இருக்கு அந்த ஃபீமேல் ஃபிகர். தட் மீன்ஸ் டு ஷோ த மதர்ஹுட் ஆஃப் த பர்சன், ரைட்? ஸோ ஐ டோன்ட் நோ வே அது வந்து மாறி அது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிச்சுன்னு ஐ எம் நாட் வெரி ஷுவர்லாம், ஓகே, பட் இஸ் ஆல்ரெடி தேர். அண்ட் தென் இப்போ மலே சேயிங் எடுத்துக்கிட்டோம்ல, ஷொர்கடி தப்பாக்காக்கி ஈபுன்னு சொல்கிறாங்க, அதை சொல்ல வேண்டியது தானே, ஷொர்கடி தப்பாக்காக்கி ஈபு பாப்பன்னு சொல்லலாமே, எதுக்கு ஈபுன்னு சொல்கிறாங்க? அப்போ அந்த தாய்மைக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு நம்மளோட ஆன்மீகத்திலே, ரைட்? நோ, அது ரிலிஜன் ஆன்மீகம் சொல்கிறதோட ரிலிஜன் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதை எல்லாரும் உணர ஆரம்பிக்கணும், தட் இட் இஸ் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டிங். யாருமே வந்து பெண்மையை வந்து சிறுமைப்படுத்தலை, அது வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஷொர்காடி தப்பா காக்கி ஈபுன்னு சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம நீங்கள் அந்த சாமிங்க சொல்கிறப்போ ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி ஒன்றா தான் நின்றுருக்காங்க. ஸோ இதில் எங்கே அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது தான் ஒரு சின்ன ஒரு இதாக, யா எங்கே அந்த சுப்ரீமசி தட் மேல் ஆர் மோர் டாமினேரிங், ஃபீமேல் ஆர் செகண்டரின்ட்டு எங்கே வந்துச்சுன்னு தெரியல. பட் ஐ திங்க் என்னை கேட்டால் இட் ஷுட் பி காம்ப்ளிமெண்டிங்ல. இந்த மாதிரி நம்ம வந்து சமய வழிபாடுலாம் எடுத்தால் அதை கிளியராக காட்டுது பாருங்க, அந்த மதர்ஹுட் இன் அ பர்சன், ரைட்? ஸோ ஓகே ரத்தின், இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இந்த விமன் பவர் பற்றி.
இது எப்படி வந்து நம்ம சமுதாயத்தில் குறிப்பாக எப்படி சாத்தியப்படுத்தலாம், எப்படி கொண்டு வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஆண் பெண் எடுத்தால் 2 பேருமே சூப்பர் பவர் தான். ஓகே, ஆனால இது நீயா நானா இல்ல, நீனும் நானும், அவியும் நானும் மாதிரி. ஓகே, நீயும் நானும் மாதிரி. ஓகே, ஸோ ஆனால இது செய்ய முடியும். நீங்க கேட்ட அந்த கேள்விக்குன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். இப்போ இந்த ரேஸ் வந்து ஜெண்டர் ரேஸா இல்ல ஹியூமன் ரேஸா கண்ணா? எனக்கு என்னமோ இது it's a human race kana, because you look at the era we are sitting right now, we have to survive as a species, isn't it? So human species நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி போயிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ இந்த இதில் வந்து ஆண் பெண் நினைச்சாதான் அந்த ஹியூமன் ஸ்பீசிஸே கிரியேட் பண்ண முடியும். ஆண் அண்ட் பெண் வில் எனேபிள் இட், ரைட்? ஸோ அந்த கிரியேஷனே 2 பேரும் சேர்ந்தா தான் அதை கிரியேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நவ் த நெக்ஸ்ட் டாஸ்க் இஸ் 2 பேரும் சேர்ந்து அதை சஸ்டெயின் பண்ணணும், ரைட்? அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு 2 பேருக்கும் 2 பேருமே சூப்பர் பவர்ஸ் தான், ரைட்? ஸோ அந்த ஆணோட சூப்பர் பவரும் பெண்ணோட சூப்பர் பவர், பிகாஸ் பெண்களுக்கு வந்து சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கும், ஆண்களுக்கு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கும், ரைட்? அதெல்லாம் ஒன்றா merge பண்ணும்போது அந்த ரேஸே நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறோம் பாருங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் யூ ஷுட் லுக் அட் இட். ஓகே, அந்த 2 பேரும் சேர்ந்து எப்படி அதை கிரியேட் பண்ணுறோமோ 2 பேரும் சேர்ந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட்ல. அண்ட் தென் another one more thing கண்ணா, இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ் எங்கேயும் பார்த்தா கூட ஒரு விமன் அங்கே எம்பவர்டாக இருக்கும்போது எல்லாருமே பெனிஃபிட் தான் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் வருது பாருங்க. ஈவன் கார்பரேஷன்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாம் சம்டைம்ஸ் அந்த ஒன்லி ஃபீமேல், ரைட்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து வெரி சம்டைம்ஸ் இந்த சர்டன் ஃபீமேல் குவாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க தெரியல, பட் ஐ பிரிங் சர்டன் ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? ஸோ அது மாதிரி அம்மாவோ ஐ டோன்ட் நோ த லீடர் மீ, ஐ டோன்ட் நோ வாட் லவ், பட் அந்த the feminine instinct இருக்கு, அந்த feminine instinct சொல்றாங்களே. So we bring a fresh perspective, so we become better as a society. The only thing that I will ask is for the women. So இது வரைக்கும் மேனுக்கு வந்து நம்ம சொல்கிறோம், பட் விமன் என்னன்னாக்கா they shouldn't take, இப்போ வந்து ரொம்ப இடத்துல வந்து விமனுக்கு வந்து கோட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மீன்ஸ் to fulfill the quota and all that, no? So அது women shouldn't take it for granted lah. They should show that I'm not filling the quota, I'm filling the qualification. அதான் மைண்ட் செட்டாக இருக்கணும் ஃபார் விமன், நோ? அப்படி தான் தென் ஒன்லி வி earn our own respect lah. So that's all I would wish for like another for the women. அவங்களும் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கணும் any space of they are going. ஆல்ரைட், இது டுவர்ட்ஸ் நம்ம வந்து இந்த எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் டாபிக் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்துட்டோம். பட் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஆண் பற்றி பேசணும், பெண் பற்றி பேசணும், இது கொஞ்சம் சர்ச்சையாக கூட இருக்கலாம். பட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், I have a soft spot கண்ணா for them, you know, because அவங்க அப்படி கேட்டுட்டு அவங்க அப்படி வரல, they are born like that. அதுதான் அது அவங்க வேறுபடியே அவங்க பிறக்க கிடையாது, அவங்க சூஸ் பண்ணலையே அது மாதிரி, அவங்க வாஸ் கிவன் லைக் தட். ஸோ அவங்களுக்கு வந்து 2 ஹார்மோன்ஸும் மிக்ஸ் இருக்கும், சம் ஆஃப் தெம் 2 ஆர்கன்ஸும் அவங்களுக்கு இருக்கும், செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஹவ் யூ எக்ஸ்பெக்ட் தெம் டு பி அ உமன் ஆர் அ மேன் கண்ணா? ஸோ வெரி டஃப். பட் அவங்கள்ட்ட வந்து நான் ஒன் திங் ஐவ் சீன்ல, தி ஹேவ் காட் லாட் ஆஃப் கம்பேஷன், லாட் ஆஃப் ஸ்கில் செட் இன் சர்டன் ஏரியாஸ் தட் ஆண் பெண் மன தனித்தனியாக பார்க்குறதோட அவங்கள்ட்ட இருக்கும் சார். ஸோ ஐ திங்க் வாட் வி ஷுட் டூ அஸ் அ சொசைட்டி, அவங்களே எம்ப்ரேஸ் பண்ணணும் நம்ம லைஃப்பில். ஸோ அவங்களும் ஒரு பங்கு இருக்குது நம்ம சொசைட்டியில். ஸோ அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் எம்ப்ரேஸ் and become better as a society la kanna. Alright, இது வந்து இன்னும் ஓப்பனா பார்க்கணும், எல்லாரும் ஓப்பனா பார்க்கணும். நம்ம வந்து ஆண் பெண் அப்படி தனித்தனியா பார்க்காம எல்லாரும் மனிதர் ஒண்ணா சேர்த்துக்கணும். அதான் அந்த டாபிக் அண்ணா, இட்ஸ் when you empower women, everybody rise together. முடியல எடுத்து பாதம் அப்படியே. எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு பற்றி பேசியிருந்தோம், பெண்கள், குறிப்பாக பெண்களை பற்றி பேசியிருந்தோம், எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். அது தலைப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மாடர்னாக தெரிஞ்சாலும் கூட வீட்டில் பெண்களை வந்து நீங்கள் வந்து லட்சுமி மாதிரி வச்சுருந்தா அவங்க வாழ்க்கை மகாலட்சுமி மாதிரி ஆயிரும்ன்றது அதோட பொருள். ஆமாம், கரெக்ட் கண்ணா. இஃப் யூ லுக் எட் இட் கண்ணா, அந்த காலத்தில் வந்து சாப்பாடு கொண்டு வரது யாரு? ஆண் தான் வெளியிருந்து கொண்டு வராங்க. அப்புறம் கடைசி அங்கே பாருங்க அன்னபூர்ணி தாய், அது அவங்க வந்து பெண் உருவத்தில் இருக்காங்க, ரைட்? ஆண் வந்து காசு கொண்டு வந்தாங்க, காசு கொடுக்கறது லக்ஷ்மி தேவி, ரைட்? மகாலட்சுமி, ரைட்? ஸோ ப்ரொடெக்ட் பண்ணது, ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணது ஆண். அந்த காலத்தில் சாமியில் என்ன கட்டினாங்க? துர்கா அம்மான்னு கட்டினாங்க. ஸோ அதனால ஆண் பெண் வந்து நம்ம அப்படி அதை பார்க்காம எம்ப்ரேஸ் பண்ணோம் எல்லாத்தையும். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன்ற முதல் சொன்ன மாதிரி இருவரும் சேம் தான், சிவன் வேறு சக்தி வேறு அல்ல, ஒன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பமும் சரி, அந்த குடும்பத்திலேருந்து அந்த சமுதாயமும் வந்து சிறப்பான ஒரு வரலாறு படைக்க முடியும். ஓகே நிதின், இன்னைக்கான தலைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்படி கருப்பு வெள்ளை சேர்ந்துச்சோ அதே போல் இன்னைக்கான தலைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பாக இருந்திருக்கு. வேற எதுவும் பாயிண்ட் எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லை, என்ன இந்த டாபிக் ஏன் எடுத்துருக்கேன்னா, பிகாஸ் அடுத்தடுத்த டாபிக் நம்ம போகும்போது அட்லீஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ் லைன் கொடுத்துரும் பாருங்க. நம்ம கரியர் பேசியிருக்கோம், ஒர்க் பிளேஸ் பேசியிருக்கோம், பிஸ்னஸ் பேசியிருக்கோம், ரைட்? ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் இருந்தால் தான் போகிற இடம் எல்லாம் ஒரு சொசைட்டியாக நம்ம மேலே வர முடியும். ஓகே, அதனால தான் இந்த டாபிக் நான் எடுத்தது கூட காரணம். இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ திசை. இந்த திசை உங்களுடைய கருப்பு வெள்ளை ஷோ மட்டும் நினைச்சிடாதீங்க. நிறைய வர்ணங்களை, நிறைய கலர்ஃபுல்லான மோமெண்ட்களை சேர்க்கக்கூடிய ஒரு தளமாக தான் இந்த திசை
திசை வழிகாட்டியாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆக இப்போதைக்கு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் கண்ணாசி மாதிரி. நான் கலா. நன்றி, வணக்கம்.